அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீக்கிலோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக எப்படி நம்மளே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கேட்குற பர்மிஷன் இடத்துக்கு அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சைன் இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் இருந்தால். ஒருவேளை உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூசர் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக சைன் அப் பண்ண கணக்கு தான். இப்போ கீழே சைன் இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூசர் நேமை செலக்ட் பண்ணி உங்களோட யூசர் நேமு அண்டு பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சைன் இன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்துடும். இதில் லெஃப்ட்டில் கீழே இருந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இங்கே சர்ச் ஆப்ஷனில் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபிட்னஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்துடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதுவாகவே வந்துடும், நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட அதாவது உங்களோட வீக்கிலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நாமினி மாதிரி உங்களோட ஆர்சியில் நேம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா நேமு இல்லைனா ஒய்ஃபு ஹஸ்பண்டு இது மாதிரி கொடுத்துருப்பீங்க, அந்த நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வீக்கிலோட சேசிஸ் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அடுத்தது இஷ்யூடு டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்ப இஷ்யூடுக்கு வந்துருங்க இருக்கும். அப்படியும் வரல அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் அதாவது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வியூ பிடிஎஃப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேஷனில் ஃபார் ஃபிட்னஸ்ன்னு போட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் கீழே ஒரு டவுன்லோட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும். நோ ஆப்ஸ் கேன் பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு தான் வரும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். உங்கள் மொபைலில் இந்த மாதிரி கூகுள் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஜென்ரலாக யூஸ் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இஷ்யூடு அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இப்போ தான் டவுன்லோட் பண்ணோம், அதனால் ஜஸ்ட் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ், ஷேர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வில் எக்ஸ்பீரியன் போட்டு 2030 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு எப்போ கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக டவுன்லோடு பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.